அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. எங்க தேவர கதை. மனுஷனுக்கு பாடுற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கோடுற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பயமா மாறுவேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு தேவரா. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். எப்ப பாரு சின்ன பிள்ளையாட்டம் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டுக்க? போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுறானே, கொல்லப்படுவாங்க என்ன? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான். முரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூடினாலும் திறந்தான். கடலை கடையில பார்த்துதான் கண்ணு முன்னால நிற்குது. பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா